இது வந்து ஆண் பெண் அப்படின்றது ஒரு ஒரு மாயை கட்டமைப்பு தான் நினைக்கிறேன். கருத்தியெல்லாம் நான் தெளிவா இருந்தா முன்னாடி நீ யாரா வேணா இல்ல, ஆணாயிரும் பெண்ணாயிரும், என் கருத்தியில நான் தெளிவா இருக்கிறேன், என்னோட மக்களுக்கான திட்டங்கள் தெளிவா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல என் எதிரில் நிக்கிற வேட்பாளர் ஆண் வேட்பாளரா இருந்தாலும் சரி, 2-3 தடவை அவங்க அமைச்சரா இருந்தாலும் சரி, இன்னும் வரைக்கும் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, ஆனா அவங்களோட அதை பத்தி நாங்க எந்த கவலையும் படுறதில்ல. எங்க செந்தமிழன் சீமான் அண்ணா வந்து கற்பிச்சது அவ்வளவுதான். தன்மானத்தோட நீ களத்துல நில்லு, கருத்தியெல்லாம் நீ எதிர்கொள்ளு, எந்த ஒரு விஷயத்தையும் நீ கருத்தியெல்லாம் நீ மோது, அது அப்படிதான் எங்க சொல்லி கொடுத்து எங்களை களம் இறக்கி இருக்கிறாங்க. அதனால இவங்க இப்ப என்னோட தொகுதி பாத்தீங்கன்னா ஸ்டார் தொகுதின்னு சொல்லக்கூடிய தங்கமணி அண்ணா தான் வந்து இன்னும் அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, 2 முறை அமைச்சரா இருந்தாரு. இப்போ அவர் தொகுதியில நான் நிக்கிறேன். என்னோட திட்டம் சரியா இருக்கு, என்னோட கருத்தியெல்லாம் நான் சரியா இருக்கு. அதனால நான் ரொம்ப தைரியமாவோடவும் தன்னம்பிக்கையோடவும் இந்த களத்துல நிக்கிறேன். இதுல ஆண் பெண் பாகுபாடு எதுவுமே கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் சமம். தனிச்சு நிக்கிறதே எங்க பலம் தாங்க. நாங்க தனியா நிக்கிறதே பலம் தான். 2010 நாங்க கட்சி தொடங்கணும், 16 தான் தேர்தலை சந்திச்சோம். இப்ப நீங்க பாருங்க, ஒரே ஒரு ரூபாய் நாங்க காசு கொடுக்காம இன்னைக்கு 8.2 வாக்கு சதவீதத்தோட நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சியா நாங்க வந்து நிக்கிறோம்னா அது எங்கள் முதல் வெற்றி இல்லையா? அவ்வளவுதான், வெற்றி அடைஞ்சிட்டோம். இதே வந்து நீங்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணி இல்லாம நீங்க தேர்தலை சந்திக்கிறது சொல்லுங்க பாப்போம். வெறும் நான் என்னுடைய கணிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தேர்தல் முடிவுக்குள்ள அதிமுகவும் திமுகவும் இணைய கூட வாய்ப்பு இருக்குது. அப்ப எங்களோட போட்டி திராவிடத்துக்கும் தமிழ் தேசியமான்றதான் ஒழிய திமுகவா அதிமுகவா நாம் தமிழரா கிடையாது. இரண்டு கட்சிகளுக்கும் கொள்கை முரணோ கோட்பாடு முரணோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அங்கேயும் சாராயம் இருக்குது, அங்கேயும் சாராயம் இருக்குது. அவங்க வந்தாலும் சாராயம் விற்பாங்க, இவங்க வந்தாலும் சாராயம் விற்பாங்க. இங்க வந்தாலும் கொள்ளையடிப்பாங்க, அங்க வந்து கொள்ளையடிப்பாங்க. அவங்க வந்தாலும் பாலியல் 7 வயசு குழந்தை கொமராபாளையத்துல 7 வயசு குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்து பல சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்க அரசு மருத்துவமனைக்கு போய் கூட அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இன்னும் எங்களுக்கு தகவல் வரல. தேர்தல் காலங்கள்ல இப்படி ஒரு அசம்பாவிதத்தை மீடியா கூட சொல்ல வேண்டாம் அப்படின்னு மறைக்கப்பட்ட காரணம் என்ன? அப்ப சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? இவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தான் பாதுகாப்பு கொடுப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு அரசு, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? அப்ப தேவையே கிடையாது. இவங்களுக்கு அதிமுகவும் திமுகவுக்கும் எந்த கொள்கை முரணும் கிடையாது. கூடிய விரைவில் அதிமுக திமுக இணையருக்கு வாய்ப்பு இருக்குதா ஒழிய இது வந்து நாங்க தனிச்சு நிக்கிறோம் அப்படிங்கிற எந்த பயமே கிடையாது. திராவிடமா தமிழ் தேசியமா இதுதான் களத்தில் இருக்கிற போட்டி, இருமுனை போட்டி ஒன்றே.